ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சாரி ரொம்ப நாள் வீடியோ போடல, நான் ஒன்றும் சொல்லாமையே அப்படியே விட்டுட்டேன். ஸோ கொஞ்சம் லோவாகவும் ஃபீல் பண்ணேன், பர்சனலாகவும் சில வேலைகள்லாம் இருந்தது. அதனால் வீட்டில் இல்லாமல் அப்படி சுற்றிட்டு இருக்க மாதிரி இருந்தது. அதனால் வீடியோஸ் போடலை. இன்னுமே கூட ஒரு 10 நாள் ஆகிடும்னு நினைக்கிறேன் ரெகுலராக வீடியோஸ் போடுறதுக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் பெட்ஷீட் எல்லாம் மாற்றிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு நடுவில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் சில குட்டி குட்டி சந்தோஷமான விஷயங்களும் நடந்தது. என் ஃப்ரெண்டோட பர்த்டே. ஸோ அதுக்கு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சர்ப்ரைஸாக கேக் வாங்கிட்டு போயிருந்தோம். Happy birthday to you. Happy birthday dear Meenu. Happy birthday to you. ஹாஃப்ல இருந்து இப்படி இருங்க. அங்கே அது சார் கரெக்டா இருக்கு. அவர் கொடுங்க. இல்ல இல்ல கொடுங்க கொடுங்க. நீங்க ஒரு பீஸ் கொடுங்க, அவங்க ஒரு கொடுப்பாங்க. சூப்பர். வெரி குட். வாவ் சூப்பர். வெரி குட். ஸோ நமக்கு கொஞ்சம் லோவாக ஃபீல் பண்ணுறப்ப இந்த மாதிரி குட்டி குட்டி சந்தோஷங்கள் மைண்டுக்குமே கூட நல்லது தான். லைஃப்புமே பார்த்திங்கன்னா எப்பயுமே சந்தோஷமாகவே இருக்காது இல்லையா? நடுவில் சில விஷயங்கள் நம்மளை பாதிக்கவும் செய்யும். அந்த மாதிரியும் இருந்தது. ஸோ நடுவில் இந்த மாதிரி டைம் கிடைக்கிறப்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் மென்டலி பூஸ்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரியான ஒரு டே தான் இது. அவங்களுக்கு 60th பர்த்டே. பையன் பொண்ணு எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி பேரம்பேத்திலாம் இருக்குது. அவங்க கூட இருந்தாலுமே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு நைட் டைம் தான் ஜஸ்ட் ஒரு 1/2 hour போய் அவங்கள பார்த்துட்டு கேக் கட் பண்ணிட்டு வந்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு நாள் அபி ஃப்ரெண்டோட கல்யாணம். அதுக்கும் அபி வந்திருந்தான். ஸோ கட்டாயம் வரணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கும் போய் அட்டன் பண்ணிட்டு வந்தோம். கோடம்பாக்கம் கோவிலில் தான் நடந்தது. அங்கே எடுத்த ஸ்னாப்ஸ் தான் 1-2 ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க நெய்பர் அவங்க பையனுக்குமே கூட மேரேஜ் நடந்தது. ஸோ இது அங்கே எடுத்த ஃபோட்டோஸ். நடுவில் இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன சந்தோஷமான விஷயங்களும் நடந்தது. ஸோ இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி கரண்ட் டே. சிட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்கான். ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா பிக் பாஸில் விஷால் செஞ்ச பூண்டு சட்னி தான். நான் கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி இதோட 2-3 தடவை பண்ணிட்டேன் நான். ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஒரு பெரிய வெள்ளைப்பூடு எடுத்து அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். வெறும் பூண்டு மட்டும்னா பத்தாது அப்படிங்கிறனால ஒரு வெங்காயமே கூட சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி பல்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் கல்லில் வச்சு கூட இடிச்சியும் செஞ்சுக்கலாம். ஸோ கடாய் சூடு பண்ணிவிட்டு நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறேன். கொஞ்சம் நிறையவே நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் இது வேண்டாம், வெங்காயம் வேண்டாம் அப்படின்னா தவிர்த்துடலாம். வெறும் பூண்டு மட்டுமே இது பண்ணிக்கலாம். ஸோ அந்த எண்ணெய் சூடானதும் நம்ம பல்ஸ் பண்ணி வச்சுருந்த பூண்டும் வெங்காயமும் அது கூட சேர்த்துக்கிறேன். ரொம்பலாம் வதங்கணும்னு இல்லை, ஜஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் கிளறி கொடுத்துட்டு காரத்துக்கு ஏற்ற மிளகாத்தூள், மல்லித்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயம், தேவையான அளவுக்கு உப்பு. ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு 2-3 நிமிஷம் வதக்கினா போதும். தண்ணி சேர்க்காமல் நீங்கள் அப்படியே கூட சர்வ் பண்ணலாம். நான் சட்னி மாதிரி கன்சிஸ்டன்சியில் வேணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு இந்த மிக்ஸி ஜார் அலசி தண்ணி சேர்த்துக்க போகிறேன். ரொம்ப ஈஸி, சட்டுன்னு முடிஞ்சிடுது. முதல்லையும் செய்வோம் நம்ம இந்த மாதிரி இல்லாமல் பூண்டு மட்டும் தட்டி போட்டு மிளகாத்தூள் போட்டு அது மேலே அப்படியே எண்ணெய் காய்ச்சி ஊற்றிடுவோம். இது ஒரு சட்னி கன்சிஸ்டன்சியில் நல்லாயிருக்கு. ரைஸ் கூடயும் வச்சு சாப்பிட்டு பார்த்தேன், சூப்பராக இருந்தது. ஸோ அவ்வளோதான், சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை பாருங்கள், நல்லா கமன்னு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ தோசை ஊற்றிக்கலாம். ஸோ வீடியோஸே போடல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீடியோலையும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஒரு 2-3 பேர் இன்ஸ்டாலையும் கேட்டிருந்தீங்க. சரி அவங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துடலாம். ஏன்னா ஒவ்வொரு இதுக்குமே என்னால் பதில் சொல்ல முடியல. ஒரு நாள் வீட்டில் இருப்பேன், ஒரு நாள் வெளியில் போக வேண்டிய வேலை இருக்குது. அந்த மாதிரி இருக்கனால என்னால் வீடியோஸுமே தொடர்ந்து எடுக்க முடியல. ஸோ இன்றைக்கி ஒரு அப்டேட் மாதிரி கொடுத்துடலாம் அப்படின்னு தான் குட்டி விளாக் மாதிரி எடுத்திருக்கேன். இன்னொரு அட்லீஸ்ட் 1 week 10 daysக்குள்ளே டெய்லி வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருவேன். புரியும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும். நீங்கள்லாம் கேட்குறப்போ அடடா நம்மளையும் கூட மிஸ் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்களா அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யூடியூப்பில் என்ன சம்பாதிச்சனோ இல்லையோ உங்களை மாதிரியான சில நல்ல உள்ளங்களை சம்பாதிச்சிருக்கேன் அப்படிங்கிறப்போ எனக்கு நிஜமாகவே ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட் அண்ட் லவ். ஹோப் நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் டெய்லி வீடியோஸோடு வரேன் நான். உங்களோட அன்புக்கும் சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றி.
ஸோ அவ்வளோதான். அண்ணு வந்து ஜாப் ஜாயின் பண்ணியாச்சு. ஒரு 2 months ஒர்க் ஃப்ரம் ஹோம், அப்புறமா ஆஃபீஸ் போகணும். அதனால் ஃபஸ்ட்டு அவளுக்கு சுட்டு கொடுத்துட்றேன். அபியுமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்பயும் போல் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.